நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் எங்கள் பாட்டியோட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவள் வந்து சமைக்க செய்யலாம் நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் நான் அட்மையர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக எங்கள் பாட்டி இதில் ரொம்ப பிடிச்சதுன்னா கருவேப்பிலை குழம்பு தான். நான் வந்து காலேஜ்லேருந்து வரைச்சி அப்படியே வாசனையாக இருக்கும், ஆற்றுக்குள்ளே நுழையச்சே ஒரே ஸ்மெல்லாக இருக்கும். நான் கேட்பேன், நீ இன்னைக்கு கருவேப்பிலை குழம்பு தானே பண்ணியிருக்கேன்னு. அப்படியே சுட சுட சாதத்தில் போட்டு நல்லெண்ணெயை கொத்தி கொடுப்போம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி எங்கள் பக்கத்தாத்துலேயே எங்கள் புஷ்பம் பாட்டி இருந்தாள், அவள் தான் எங்கள் பாட்டியோட சிஸ்டர். அவள் வந்து இந்த கத்திரிக்காய் ரசவாங்கின்னு ஒன்று பண்ணுவாள், எக்ஸலண்ட்டாக பண்ணுவாள். அந்த ரெசிபி நானும் இப்போ கற்றுன்ருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். இதனால தான் நான் வந்து இந்த அக்கௌண்ட் ஆரம்பித்தேன். என்ன மாதிரி நிறைய பேர் பாட்டி தாத்தாவால் இன்ஸ்பயர் ஆகிருக்கான்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஒரு சைனுக்காக தேடின்னு இருக்கீங்கன்னா திஸ் இஸ் யுவர் சைன். அவளுக்காக நீங்கள் எதானே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்பயே பண்ணிடுங்க. தேங்க்யூ.